டடடடா! இன்னைக்கு மேட்ச்சில் செம்மையாக விளாண்டாங்க இந்தியாக்காரங்க. இந்தியான்னா நம்ம ஸ்கை ப்ளூ செம்மையாக விளாண்டாங்க. ஸ்டார்டிங் வந்து நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி தப்பு பண்ணிடுச்சுங்க. நம்மளுக்கு வந்து பேட்டிங் கொடுத்துருச்சு. நம்மளும் விடுவாங்களா? 255 ரன் அடிச்சிருக்கானுங்க 20 ஓவரில். ஆனால் இந்த ஓவர் வந்து கிட்டக்கிட்ட இந்த 20 ஓவர்ஸில் 300 வர வேண்டிய ஸ்கோரு. ஸ்டார்டிங்கில் நம்ம ரன் ரேட் வந்து 7 ஓவருக்கு 100 கிட்ட வந்துடுச்சு, 15 ஓவருக்கு 200 கிட்ட வந்துடுச்சு. லாஸ்ட்டு 16 ஓவரில் தான் 3 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு ஒரே வாட்டி. எல்லாம் பிக் விக்கெட்ஸு. இந்த பிக் விக்கெட்ஸு விழுவாமல் இருந்திருந்தால் நம்ம டார்கெட் வந்து 320 கிட்ட வந்த ரன் ரேட் ரீச் ஆகிருக்கும். இவர் வந்து நியூசிலாண்டில் ஒரு பவுலர் வந்து லாஸ்ட்டு 16th ஓவர் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டாங்க. நம்மளால கொஞ்சம் பால் கண்ட்ரோல் இல்லாமல் விளாண்டுட்டாங்க. அதனால் வந்து சைட் ஸ்லிப் அடித்து ஃபஸ்ட்டு விக்கெட் விழுந்துருச்சு. இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கும்போது 6 லைனில் ஒருத்தர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட 89 ரன்லேயே அவுட் ஆகிறாரு. இந்த வேர்ல்டு T20 இவர் வந்து 3 வாட்டி 89, 88 இப்படி தான் அவுட் ஆகிட்டுருக்கார் இவர். அது என்னன்னு தெரியல. இவர் 100 அடிப்பார்னு பார்த்தோம், சாம்சன் அடிக்கலை. ஆனாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டில் வந்து தூபே வந்து ஹேட்ரிக் 6 அடித்தார். அதனால் ரன் ரேட்டு ஒரு 255 கிட்ட வந்துச்சு. இல்லைன்னா 220லேயே நம்மளை நியூசிலாண்டு முடக்கிட்டுருப்பாங்க. 4th டவுன் வந்து தேர்ட் டவுன் வந்து ஹார்திக் பாண்டியாவை இறக்குறது பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஹார்திக் பாண்டியாவை இறக்காமல் இருந்திருந்தால் நம்ம ஸ்கோரு கிட்டக்கிட்ட ஒரு 280 ரீச் பண்ணியிருக்கோம். ஹார்திக் பாண்டியாவை எப்போவுமே நீங்கள் இறக்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ் சொல்கிறது என்னன்னா, அவரை வந்து நீங்கள் எப்போவுமே 4th டவுனு இல்லைனா 5th டவுனில் இறக்குங்க, சரியா? ஸோ இன்றைக்கி இந்தியா மேட்ச்சு கிட்டக்கிட்ட வின்னு தான். நம்ம ஸ்கோர் 255, நியூசிலாந்து ஸ்கோர் அடிச்சுட்டு இருக்காங்க. கிட்டக்கிட்ட தோக்கிற நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி விளாண்டாங்கன்ட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாப்பா இந்த மேட்ச் செம்மையாக இருக்குது. நீங்களும் பாருங்கள் லைவில். நல்லா இருக்குது. ஓகே, இந்தியாவுக்கு ஒன்று அடிக்கிற நாடே கிடையாது. நம்ம பவுலருங்க, நம்ம பேட்ஸ்மேனுங்க செம்மையாக விளாடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து எல்லாம் பவுலர் கையில் தான் இருக்குது. நம்ம பவுலருங்க வந்து சீக்கிரமாக ஹேட்ரிக் விக்கெட்ஸுங்க, இது மாதிரி மேட் இன் ஓவர் இந்த மாதிரி பண்ணால் நம்ம இந்தியா இன்றைக்கி